Hi guys, welcome to User for Projects. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு எல்டிஆர் வந்து ரீட் பண்ண போறோம். அதில் வந்து எவ்வளோ லைட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ வருதுங்கிறத வந்து நம்ம ரீட் பண்ண போறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சோலார் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டை பொறுத்து ஒரு சென்சார் வந்து ஒர்க் ஆகணும், ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட், இந்த மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரோபோட் செய்கிறீங்க, அது வந்து எந்த டைரக்ஷனில் திரும்பணும், இப்போ லைட்டை பொறுத்து அந்த ரோபோட் வந்து டைரக்ஷனை திருப்பணும்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணால் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லைட்டை பொறுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணால் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதோட கோடிங்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு வாய்ஸ் செட்டப் பண்ணுறோம். serial.begin நம்ம வந்து சீரியல் மானிட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. serial.begin 9600 பட் ரேட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதில் வந்து நம்ம வந்து வாய் லூப் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? இனிஷியல் வி, அந்த விங்கிறது வந்து ஒரு நேம். அந்த விங்கிற நேமை வந்து அனலாக் ரீட், அந்த நம்ம A0 பின் பார்த்தோமா, ஆர்டினோட A0 பின், அந்த பின்னுக்கு வந்து நம்ம வந்து வின்னு இந்த நேம் ஃபிட் பண்ணுறோம். serial.println சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? சீரியல் மானிட்டர்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். கம்ப்யூட்டரில் ஒரு வேல்யூ ரீட் பண்ணணும்னா அந்த சீரியல் மானிட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அது எங்கே இருக்குன்னா, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டூல்ஸில் சீரியல் மானிட்டர் இருக்கா, அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து வி வந்துங்கிறது இந்த வி நேம் ஃபிட் பண்ணுவோமா, அந்த நேமுக்கு வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் நேம் கொடுத்துருக்கோம், என் நேம் கொடுத்துருக்கோம், யார் நேம் வேணும் இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்து வந்து வேறு வேல்யூ வந்து ரீட் பண்ணிக்கலாம். இதோட டிலே நம்ம வந்து எப்படி ரீட் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு வேல்யூ வந்து ரீட் பண்ண போகிறீங்க, அந்த வேல்யூக்கு வந்து ஒரு டிலே கொடுக்கணும். இல்லைன்னா வந்து அது ஒரே வேல்யூ தான் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இதோட டிலே வந்து ஒரு 5500 மில்லி செகண்ட்ஸ், அதாவது ஆஃப் செகண்ட். நீங்கள் வந்து இந்த டிலே வந்து 1 செகண்டாக கூட ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிப்போம். கம்பைல் ஆகட்டும். சுற்றுது கம்பைலிங் ஸ்கெட்ச் சுற்றி டன் கம்பைலிங் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கோடை வந்து அப்லோட் பண்ணுவோம். அப்லோடிங் இப்போ வந்து நம்ம வந்து கோடு வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து ரீட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து ஆர்டினோக்கு வந்தாலும் ஆர்டினோட எப்படி வந்து கனெக்ட் பண்ணிக்கோம்னா, இந்த A0 பின் இருக்கா, இந்த A0 பின்னை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு எல்டிஆரில் வந்து ஒரு எண்ட்லையும் +5 வோல்டேஜ் வந்து இன்னொரு எண்ட்லையும், கிரவுண்ட் இருக்கா, கிரவுண்டை கொண்டு போய் ஒரு 10K ரெசிஸ்டன்ஸ் போட்டு அந்த இன்னொரு எண்ட்லையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து டேட்டா சென்ட் ஆகிட்டு இருக்காட்டி இந்த எல்இடி வந்து TX எல்இடி இருக்கா, டிரான்ஸ்மிட்டர் எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டே பாருங்க. அது வந்து நம்ம வந்து டைமிங் செட் பண்ணிக்கோமா, 500 மில்லி செகண்ட்ஸ். அது தகுந்தாப்பில் அது வந்து பிளிங்க் ஆகும். இப்போ 1 செகண்ட்னா 1 செகண்ட் டிலேயில் வந்து அது வந்து பிளிங்க் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லைட் எடுத்து நம்ம வந்து இதில் அடித்து வந்து வேல்யூ ரீட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டூல்ஸ்க்கு போய்க்கலாம். டூல்ஸில் போய் சீரியல் மானிட்டர் நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோமா, அதோட சீரியல் மானிட்டர் வந்து நீங்கள் வந்து பட் ரேட் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கிங்க. 9600 ஃபிட் பண்ணிக்கோமா, வந்து 9600 இருக்கா பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம இந்த ரூமில் உள்ள வேல்யூ வந்து அது வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த ரூமோட லைட்டை வந்து நம்ம வந்து லைட்டாக மறப்போம், அதோட வேல்யூ வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகும். நம்ம எல்லியரை வந்து நம்ம இப்போ மறைச்சிக்கிட்டு இருக்கோம், அதனால் வந்து இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் லைட் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். எக்ஸ்டர்னல் லைட்டை கூட அப்ளை பண்ணால் அதோட வேல்யூ வந்து ஹையாகுது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்டர்னல் லைட்டை வந்து லைட்டாக கம்மி பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து வேல்யூ வந்து லோ ஆகுது. இப்போ வந்து எக்ஸ்டர்னல் லைட் மறுபடியும் கொடுத்து பார்ப்போம், வேல்யூ ஹையாகுது. எடுப்போம், வேல்யூ லோ ஆகுது. ஓகேவா? இதுதான் நம்ம வந்து இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் செய்கிறீங்க, சோலார் பேனல், இப்போ வந்து லைட்டை வந்து மெஷர் பண்ணணும், அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நீங்கள் வந்து எல்சிடியில் கூட வந்து ரீட் பண்ணிக்கலாம். அது இப்படி ரீட் பண்ணுறதுனா, இப்போ வந்து நீங்கள் இந்த ஒரு எல்சிடியை கனெக்ட் பண்ணிட்டு அது வந்து serial.println பதிலாக நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இடத்துல serial.println பதிலாக நீங்கள் வந்து LCD.println V கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீட் ஆகி கரெக்டாக ஒர்க் ஆரம்பிச்சு. ஓகேவா? இதான் நம்ம நீங்கள் பார்த்த ப்ராஜெக்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.